ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlogல நம்ம பழனி போனதை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பழனி போயிட்டு அங்கேருந்து கணக்கம்பட்டி போய் சித்தரை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். எத்தனை மணிக்கு நாங்கள் கிளம்புனோம், எவ்வளோ டியூரேஷன் ஆச்சு, எவ்வளோ ட்ராவல் காஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வீட்டில் ஒரு 5 o'clock அப்படிங்கும்போதே கிளம்பிட்டோம். ஏன்னா குட்டி கூட்டிகிட்டு போகிறாங்காட்டி ட்ராவலில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம பழனி போகிறதுக்கு ஸ்ட்ரைட் ரோடு வரைக்கும் நல்லாயிருக்கு. கட் எடுத்து வரும்போது அங்கே வந்து ரோடு வேலை நடக்குது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 months அப்புறம் பிளான் பண்ணுங்கள், ரோடு வேலை எல்லாமே முடிஞ்சிடும். நாங்கள் கரெக்டாக டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். சிக்னல் போட்டு அங்கேயே வந்து 1 hour வந்து எங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கோயில் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கார் விட்டு இறங்கினதும் பூ விற்றுட்டு இருந்தாங்க. நானும் அம்மாவும் வாங்கி வச்சுட்டு கீழே இந்த டெம்பிளுக்கு ஃபஸ்ட்டு போனோம். இங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்ததும் அப்பா வந்து மொட்டை அடிக்க கிளம்பிட்டாங்க. மொட்டை அடிச்சுட்டு வந்ததும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். நாங்கள் எல்லாமே தோசை ரெசிபி தான் வாங்கியிருந்தோம். நான் மசால் தோசை, அம்மா வந்து நெய் ரோஸ்ட்டு, அந்த மாதிரி தோசை வெரைட்டி தான் வாங்கியிருந்தோம். லைட் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அதில் தான் சாப்பிட்டோம். நம்ம வேலாயுத சாமி பார்க்குறதுக்கு 4 வகையில் போகலாம். கீழேருந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் போகலாம், யானை தடம் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, தென் வந்து ரோப் கார் இருக்குது. 4 சர்வீஸ் இருக்குது. இப்போ வந்து படிக்கட்டில் தென் யானை தடம் வந்து நம்பர் மாதிரி இருக்காங்க போகலாம். கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, குட்டீஸு, இல்லை வந்து நடக்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ரோப் கார் இல்லைன்னா வந்து ட்ரெயின், இந்த 2ல் ஏதோ ஒரு சர்வீஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ட்ரெயின் தான் போயிருந்தோம். ட்ரெயினுக்கு வெயிட் பண்ண டியூரேஷன் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 1 hour 1.5 hours கிட்ட நாங்கள் வந்து ட்ரெயினுக்காகவே வெயிட் பண்ணியிருந்தோம். உள்ளே வந்து கேஜ் மாதிரி இருக்குது, 3 cages இருக்குது. லைன் பை லைனாக வந்து 2 பேட்சாக அனுப்புகிறாங்க. அதுக்கு தான் ரொம்ப டைம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பழனி ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா 694 ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம வந்து மேக்ஸிமம் டைம் 20 to 40 minutesக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள் எபிலிட்டி. நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்தது 3 years பிஃபோர் வந்திருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா மொபைல் டாப்பில் அலோவ் பண்ணாங்க. இப்போ வந்து மொபைல் வந்து கீழே நம்ம டோக்கன் போட்டு கொடுத்துடணும். அதனால் நான் எந்த வீடியோவுமே ஷூட் பண்ண முடியல. நாங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் பிக் மட்டும் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் கீழே வரும்போது யானை தடத்தில் தான் வந்தோம். எனக்கு வந்து அந்த சைடு பார்க்க லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால் அந்த சைடு இறங்கலான்னு சொல்லிட்டு இறங்கி வந்தோம். நம்ம கோயிலேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அபி பேக்கரி பார்த்துருந்தோம். அங்கே டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நம்ம கோயிலேருந்து பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டிக்கு ஒரு 20 minutes to 30 minutes அந்த மாதிரி காட்டுச்சு டிஸ்டன்ஸ். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக வாட்டராக நல்லா இருந்துச்சு, பச்சை பசேன்னு மலையும் இருந்தது. ப்ளேஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம பழனியில் பார்த்திங்கன்னா க்ரௌடே இல்லை. நாங்கள் மேலே போகும்போது ஃப்ரீ தரிசனமில் தான் போனோம். கூட்டமே இல்லை, நல்லா சாமி திருப்தியை கும்பிட்டு வந்தாச்சு. நாங்கள் தேர்ஸ்டே போனாங்காட்டி இன்றைக்கி க்ரௌட் கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் செலக்ட் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் டியூஸ்டே, ஃப்ரைடேலாம் மற்ற நாள் போனீங்கன்னா சாமி ரொம்ப நேரம் தரிசனம் பண்ணிவிட்டு பொறுமையாக வரலாம். நம்ம பழனி ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரைட் கட் பண்ணோன்னா சித்தர் கோயிலுக்கு வந்துடலாம். இந்த போகிற வழி எல்லாமே வந்து கோகோனட் ட்ரீயாக தான் இருந்தது. இந்த ஒரு 2 to 5 yearsக்குள்ளே வந்து சித்தர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே பழனி போயிட்டு இங்கே வந்துட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. நாங்களும் எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டு தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப வருஷமாக நாங்கள் வரலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் அது நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சித்தர் கோயில். இது வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ். இங்கே நீங்கள் வண்டி பார்க் பண்ணிவிட்டு 3 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சித்தரோட தங்கியிருந்த மரம். இந்த மரத்துக்கு அடியில் தான் வந்து சித்தர் தவம் புரிஞ்சார். அதுக்கப்புறம் அவரோட வீடு இருக்குது. அவர் யூஸ் பண்ண பெட்ஷீட்டு, கட்டல், தலகாணி அது எல்லாமே வந்து அங்கே ரூம்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் தான் அவர் வந்து தங்கியிருந்தார். இந்த மரத்துக்கடியில் தான் அவர் வந்து ரொம்ப நாள் வந்து தவம் புரிஞ்சார். அதனால் நீங்கள் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் இதை மரத்தில் வேண்டிட்டு கட்டினீங்கன்னா அது நடக்கும். சத்குருவின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து அவர் சொன்ன மொழிகள், அந்த உபதேசம் எல்லாமே வந்து ஒட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் தான் வந்து அவர் வாழ்ந்தார். சத்குரு வந்து இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தான் உட்காந்து நிறைய உபதேசங்கள் வந்து மக்களுக்கு சொல்லியிருக்காரு. அதை வந்து இந்த மாதிரி பில்டிங்காக கட்டி அந்த வேப்ப மரத்தையும் நம்ம சுற்றி வர மாதிரி வந்து அந்த இடத்துல கட்டியிருக்காங்க. கணக்கம்பட்டி சித்தர் வந்து 8ஆம் செஞ்சுரியில் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. சோழ அரசர்கள் வந்து இவருக்கு 12ஆம் செஞ்சுரியில் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே வந்து தூரத்துலேருந்து வர பக்தர்கள் எல்லாமே சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பாய் வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஒரு பாயை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 3 வேளையும் இங்கே பார்த்திங்கன்னா உணவு போடுறாங்க. இங்கே தான் வந்து சித்தரோட சமாதி வச்சுருக்காங்க. நாங்கள் பழனி கம்பேர் பண்ணும்போது இங்கே சித்தர் கோயில் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பழம் வந்து பிரசாதமாக வந்து பக்தர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே தான் வந்து சித்தரோட சமாதியை வச்சுருக்காங்க. நம்ம வந்து இதை அப்படியே சாமி கும்பிட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி அடிச்சுட்டு அப்படியே வந்து எக்ஸிட் வழியாக போயிடணும்.
கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு நட திறந்து சாயந்தரம் 8 மணி வரை இருக்குது. சாப்பாடு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் 3 வேளையுமே போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி தான் எல்லாருமே வந்திருக்காங்க. இங்கே நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா 1 மணி இருக்கும். அந்த டைமுக்கு வந்து மதிய சாப்பாடு இருந்துச்சு. பருப்பு சாம்பார், பொரியல், ரசம், தயிர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது. இங்கே மெயினாக ஒரு பிரின்சிபல் பார்த்திங்கன்னா சில்வர் பிளேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு சில்வர் பிளேட்டெல்லாம் நீட்டாக நம்ம கழுவி ஸ்டாண்டில் வச்சிடணும். அடுத்து வரவங்க அதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டு ஸ்டாண்டில் வச்சுட்டே இருக்கணும். நம்ம வாலண்டியராக வந்து காய்கறி அரிஞ்சு கொடுக்கறது, இங்கே நிறைய வேலைகள் இருக்கும், அதெல்லாம் கூட நம்ம எடுத்து செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஹெல்ப்பாக. சாமிக்காக எல்லாருமே வந்து அரிசி மூட்டை கொடுக்குறாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய அரிசி மூட்டை கடை தான் இருக்குது. நம்ம வேண்டுதல் ஏதாச்சும் வச்சு அது நிறைவேறினதும் நம்ம வந்து அரிசி மூட்டையாக அன்னதானமாக கொடுக்கலாம். அந்த சாப்பாட்டில் தான் வந்து எல்லாருமே சாப்பாடு போடுறாங்க. இல்லைனா வந்து ஜிபே ஸ்கேனிங் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதில் ஸ்கேன் பண்ணி நமக்கு எவ்வளோ விருப்பமோ அன்னதானத்துக்கு அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம போட்டு விட்டுறலாம். சித்தர் கோயிலேருந்து கிளம்புறக்கு மனசே இல்லை. அங்கேயே நான் கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்ட்டு தான் தோணிகிட்டே இருந்தது. ஆனால் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் நாங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி கோயிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரியில் நின்று ஜூஸு, டீ எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினோம். நம்ம பழனி போயிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா நிறையா செராமிக் பாட்ஸு அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அழகழகாக குட்டி குட்டி ஜாடி மாதிரி. அதில் வந்து ஒரு பெரிய ஜாடி வாங்கினேன் மணி பிளான்ட் போட்டு வைக்கிறதுக்காக. செராமிக் பாட்டில் வச்சிங்கன்னா மணி பிளான்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே ரூட் விட்டு நல்லா வளரும். நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்து 5 வீட்டில் கிளம்பினோம். ஈவினிங் வந்து ஒரு 5-6 அப்படிங்கும்போதே வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம சென்னிமலை கிராஸ் பண்ணியாச்சு. நம்ம பழனி vlog வந்து இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் நம்பியூரில் இருக்க எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 11-11:30 அந்த மாதிரி இருக்கும். அச்சுக்குட்டி இந்த க்ரீனிஷான இடத்தெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்கிறாரு. காட்டிலேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 1 hour கிட்ட நானும் நிதேஷும் அச்சுக்குட்டி இங்கே தான் வச்சுட்டு இருந்தோம். கட்டுத்தரையில் மாடு அது எல்லாமே கட்டியிருந்தாங்காட்டி அவனுக்கு ஒரே குஷியாயிருச்சு. கொய்யா சீசன் வந்து இனிமேல் தான் வரமாட்டேக்குது. மரம் ஃபுல்லாகவே எல்லாமே பிஞ்சாக தான் இருந்தது காய். நாங்கள் போன டைம் இங்கே வந்தபோது கொய்யாக்காய் நிறையா இருந்துச்சு. அது எல்லாமே பறித்து சாப்பிட்டோம். சரி இந்த டைம் இருக்கோன்னு பார்த்தா எல்லாமே பிஞ்சாக தான் இருந்தது. ஏன்னா பழுக்கலை. ஒரு 10 நாள் அப்படி கழிச்சு வந்திருந்தோன்னா காய் எல்லாமே நிறையா இருந்திருக்கும். வாழை மரம் எல்லாமே வந்து இப்போ தான் நெட்டியிருப்பாங்க போல். இன்னொரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும் காய் பிடிக்கிறதுக்கு. நாம் காட்டில் இருந்த நேரம் பார்த்திங்கன்னா மொட்டை வெயில். ஆனால் இன்றைக்கி கிளைமேட் வந்து மழை பெய்கிற மாதிரி இருந்தங்காட்டி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஷட்டில்காக் விளையாடிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே சண்டே. நாங்கள் சாட்டர்டே நைட்டே வந்து பிளான் பண்ணியாச்சு ஃபிஷ் வாங்கிக்கலான்ட்டு. கொஞ்சம் வந்து குழம்பு வச்சு மிச்சதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாளாக ஃபிஷ் எடுக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் சிக்கன், மட்டன் இதே மாதிரியே போயிட்டு இருந்தது. அப்புறம் இடையில நிறையா ஃபங்க்ஷன் வந்து சண்டேஸ் போகிற மாதிரி இருந்தது. இது பார்த்திங்கன்னா உயிரோடையே வந்து ஃபிஷ் பிடிச்சி தராங்க. முன்னாடி நாள் பிடிச்சி வச்சிட்டாங்கன்னா நம்ம காலையில் ஏர்லியராக போய் சொன்னோன்னா வாங்கிக்கலாம். நம்ம சாட்டர்டே நைட் பிடிக்கிறப்ப கூட அங்கே போய் பார்த்துட்டு நமக்கு என்ன ஃபிஷ் சைஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சொன்னோன்னா அதை வந்து வெட்டி கொடுத்துருவாங்க. ஜிலேபி மீன் வேணும்னாலும் அது தனியாக வாங்கிக்கலாம். ஒரு குளம் மாதிரி ஃபுல்லாக வளர்த்திட்ருக்காங்க. அதில் வந்து நமக்கு எவ்வளோ கிலோ வேணும், எந்த மாதிரி ஃபிஷ் வெரைட்டி வேணும் அப்படின்னு சொன்னோன்னா வாங்கிக்கலாம். ஃபிஷ்ஷு வந்து பிடிச்சதும் அதை அப்படியே வந்து வெட்டி கொடுத்து விட்டாங்க. அம்மா வந்து அதனால் உப்பு கல், லெமன் எல்லாம் பிரிஞ்சு 2-3 டைம் மேலே வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தெரியும் நல்லாவே. நம்ம கடையில் வாங்குறதுக்கும் குளத்துல உயிரோட பிடிக்கிறதுக்கும் நல்லாவே ஃப்ரெஷ்னஸ் வித்தியாசமாகும். அதனால் எனக்கு இந்த மீன் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் முன்னாடி நாளே சொல்லி வச்சுட்டு வாங்கிட்டோம். நான் பூண்டெல்லாம் தொளிச்சு வச்சேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அம்மா வந்து மசாலா ரெடி பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து மஞ்சத்தூள், உப்பு, கடலை மாவு கொஞ்சம் போட்டோம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் அதே வெசலில் வந்து ஊறட்டும்னு சொல்லிட்டு அப்படியே மசாலா எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போது மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்குற சைட் பை சைடு வந்து நான் டீ வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மசாலா வந்து வீட்லேயே ரெடி பண்ணது தான். அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு தேங்காய் வந்து துருவினதை போட்டுட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. மசாலா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி இந்த மாதிரி குழம்பு வந்து ஊற்றிக்கலாம். இது லைட்டாக ஸ்மெல் போன உடனே நம்ம புளி கரைச்சி வச்சதை உள்ளே ஊற்றிக்கலாம்.
தவா ஃப்ரை வந்து நீங்கள் பெருந்துறையில் ஒரு கடையில் சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நம்மளும் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். மசால் வந்து அவ்வளோக்கா ஓட்டல தவா ஃப்ரை பண்ணும்போது, அதனால் டீப் ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பீஸ் மட்டும்தான் தவா ஃப்ரை பண்ணேன். இப்போ மீன் குழம்பு வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பீஸாக உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் வச்சுருந்த ஃபிஷ் எல்லாமே வந்து பிளேட்டில் வச்சு சன்ட்ரை பண்ணுறதுக்காக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிறேன். மசால் வந்து சன்ட்ரை பண்ணாமல் போட்டங்காட்டி தவாவில் அவ்வளோக்கா ஒட்டல. அதனால நான் வந்து மறுபடியும் சன்ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் அந்த மாதிரி பொரித்து சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிறக்காக கொண்டு போய் வெளியே வச்சுருக்கோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய்.